நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? 2 மாசம் இன்கம்ல வந்து வண்டி எடுத்து டெலிவரி எடுக்க போகிறோம். இதெல்லாம் நான் ஒருத்தன் எனக்காக தான் வெயிட் பண்ணிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஒசூர் வந்தாச்சு. நேராக ஒசூர் வந்தாச்சு, காரில் வந்தாச்சு. ஷோரூம் இங்கே தான் இருக்குது. என்னோட யூடியூப் ஆரன் அடிக்கலாம். யூடியூப் இன்கமில் வண்டி வந்து எடுக்க போகிறோம். 2 மாதம் இன்கமில் வந்து வண்டி டெலிவரி எடுக்க போகிறோம். அது வந்து என்ன வண்டின்னு நான் வந்து தமிழில் வந்து பார்த்துருப்பீங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வண்டி உள்ளார ஷோரூம்குள்ளார போய் டெலிவரி எடுக்கும். இது ஷோரூம்குள்ளார இருக்கிற வண்டிங்க. எவ்வளோ பைக்ஸ் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். கலராக வந்து பைக்ஸ் எல்லாம் சும்மா வந்து நிற்க வச்சுருக்காங்க. எல்லா பைக்ஸும் அவைலபிளாக இருக்குது. நாங்கள் எந்த பைக்குக்காக வந்திருக்கோன்னா ஆக்சஸ் 125 தான் நம்ம எடுக்க வந்திருக்கோம். அதுவும் வந்து ஐஸ் க்ரீன் எடுக்க வந்திருக்கோம். அது ஒரு ஃபேமஸான கலரு. நிறையா வண்டி ஆக்சஸ் வந்து பார்த்துட்டோம். அவ்வளோ பைக்ஸ் இருக்குங்க. வர வழியிலே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது வண்டி. நல்லா மைலேஜும் இருக்குது, நல்லா ஸ்பீடும் இருக்குது. நாம் எடுத்துருக்க வந்து பார்த்திங்கன்னா டாப் வேரியண்ட்டு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் செகண்ட் வேரியண்ட் மாதிரி வருது. இதில் வந்து டிஸ்க் பிரேக் வராது, ட்ரம் பிரேக் வரும். அதே மாதிரி ஸ்பீடோ மீட்டரும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆனலாக்கு வரும். டிஜிட்டல் ஸ்பீடோ வராது, ஆனலாக்கு தான் வரும். இதில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வைஸ் டிஃப்ரெண்ட்டில் மாறுது. நாங்கள் ஆக்சஸ் வந்திருக்கோம். இங்கே வந்து ஏகப்பட்ட வண்டி இருக்குது. நான் சுசுக்கியில் ஒன்று நோட் பண்ணது என்னென்னா, எல்லா பைக்ஸுக்கும் சரி இந்த ஸ்கூட்டருக்கும் சரி ஒரே ஸ்பீடோ மீட்டர் வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ நான் இது நீங்கள் பார்க்குறதுனா ஸ்கூட்டர்ஸ் ஆக்சஸில் 3 கலர் அவைலபிளாக இருந்துச்சு ரெடியாக. ஒயிட் கலர் ரொம்ப ரேராக இருக்குன்னாங்க. ஐஸ் க்ரீனு, அப்புறமா ரெட்டு இருக்குது. மற்றது வந்து வேறு 2 கலர் இருக்குன்னாங்க. இதில் வந்து ஒயிட் வந்து ரொம்ப ரேராக தாங்க இருக்குது. ஒயிட் வந்து எனக்கு நார்மல் பழைய பைக் பார்க்குற மாதிரி லுக்கு தான் வருது. பட் இந்த ஐஸ் க்ரீனு அந்த ரெட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரில் பயங்கரமாக இருக்குது. இதில் பைக்கில் பாருங்களேன், எல்லா பைக்கிலும் ஒரே ஸ்பீடாக மீட்டர் கொடுத்துருவாங்க சுசுக்கியில். நான் இப்போ தான் வந்து நோட்டே பண்ணுற இந்த சுசுக்கி ஷோரூம் தான் வர ஃபஸ்ட் டைமு. அப்போ இங்கே வந்து பார்க்குறது இந்த பைக்கோட ஸ்பீடோ மீட்டர் தாங்க. எல்லா பைக்குக்கும் ஒரே ஸ்பீடோ மீட்டர் வித் ஸ்கூட்டருக்கு கூட அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆசஸ் 125 வந்து ரெடி ஆகிடுச்சுனாங்க. வாங்க, இதுதான் நம்மளோட ஆசஸ் 125 ஐஸ் க்ரீனு. இப்போது இதில் வந்து நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே பண்ணல. இப்போ நார்மலாக நீங்கள் பைக் வாங்கினீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மேல் கொண்டு நீங்கள் எது போகணுன்னு நீங்கள் வந்து தேவை இருக்கிறது ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆசஸ் 125ல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து நான் வந்து லாஸ்ட்டில் கட்டுறேன். இப்போ நம்மளுக்கு வண்டி வந்து டெலிவரிக்கு ரெடி ஆகிடுச்சு. லுக் வைஸ் உள்ளார பார்க்குறதோட வெளியே இன்னும் நல்லா பிரைட்டாகவே இருக்குங்க. வண்டி ரொம்ப அழகாக இருக்குது. இல்லை லுக்கு நல்லா இருக்குது. வழியாக வண்டி எடுத்தாச்சு வெளியே. இப்போ நேராக கிருஷ்ணகிரி தான் போக போகிறோம். வண்டி வெளியே எடுத்தாச்சு. ஹெல்மெட் இன்னும் தரல, நம்பர் பிளேட் வரும்போது தராங்களா, ஸ்டாக் இல்லையாமா. வண்டி இதுதான் க்ரீன் கலர், நானும் க்ரீன் கலர். கிளம்பும் வண்டியில் ஏறும். इसमें कलर अच्छा दिसता है. फोन में अच्छा दिसता कलर. ஒரு ஷார்ட்டான ரிவ்யூ வந்து கொடுக்க போகிறேன். ஃபுல் ரிவ்யூ கிடையாது இதுங்க. உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இது ஃபுல் ரிவ்யூ போட்டால் ரொம்ப பெருசாக போகும். வண்டியோட சிசி 124 சிசிங்க. பிஹெச்பி வந்து 8.7 பிஹெச்பிங்க. 10 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி இந்த வண்டியோட வீல் அலாய் வீலுங்க, டிஸ்க் பிரேக் வந்து டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க. டாப் மாடலில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் அலாய் வீல் வருது. டிஆர்எல்லும் ப்ளஸ் வந்து கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டரும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க வண்டியிலே. அதே மாதிரி நீங்கள் வந்து சீட்டு இதில் வந்து நீங்கள் வந்து சீட்டு எல்லாம் ஓப்பன் பண்ணுறது அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கீழே கொடுத்துருவாங்க. எல்லா ஸ்கூட்டரில் இருக்கிற மாதிரி தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 160 வருது. வீல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1265 mm வந்து வீல் பேஸ் வந்து வருது. வண்டியில் உங்களுக்கு வந்து ஒரு 3-4 மைனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். 5 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க வண்டியில். மைலேஜும் சூப்பராக இருக்குதுங்க. 45 to 55 வந்து கம்பெனி வந்து சொல்கிறாங்க. நாங்கள் ஒசூரில் அடித்ததில் வந்து இப்போ இருக்க அதில் தான் நம்ம வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஃபுல் டேங்க் பண்ணல, 300க்கு ஏதோ சம்திங் அடிச்சது. பாதி டேங்க் தான் நம்ம வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஃபுட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் அதுவும் நான் வந்து சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். இந்த லாஸ்ட்லேயே வந்து சொல்ல போகிறோம். வந்து நம்மளுக்கு வந்து கிக்கர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ வர வண்டியில் நிறைய வண்டியில் இல்லை, ஸ்கூட்டரில் என்டார்க்குலாம் நீங்கள் வந்து ஹை எண்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிக்கர் வந்து வராது. கிக்கர் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பெட்ரோல் டேங்க் பாருங்கள், இதுதான் நான் வந்து சொன்னேன். ஒன்ஸ் நீங்கள் இறங்கி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் வரும். சீட்டில் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் சூப்பராக வந்திருக்கும். அதே மாதிரி ஸ்பீடோ மீட்டர் வந்து பாருங்கள். ஸ்பீடோ மீட்டரில் நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நேவிகேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆன் ஆஃப் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இந்த காலியாக இருக்கிற இடத்துல நான் கை வச்சிருக்க இடத்துல அந்த இடத்துல நேவிகேஷன் எல்லாமே காட்டும். ஃபோனோட பேட்டரி லெவலு, மேப் எல்லாமே காட்டும். மோட்ஸு உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் பண்ணிக்கலாம், டைமு, டேட்டு, அதே மாதிரி எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்குன்னு. இங்கே வந்து ஹை பீம், லோ பீம், இப்படி உங்களுக்கு டிஆர்எல் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் வந்து லுக்கெலாம் வந்து சூப்பராக இருக்குது. வண்டியோட பவர் வைஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. வண்டியில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 மைனஸாக நான் வந்து பார்க்குறேன். எதுனா வந்து இப்போ சீட் நம்ம ஓப்பன் பண்ணுறோம், 21.8 லிட்டர் சீட் கெப்பாசிட்டி கொடுத்துருங்க. பட் வந்து அதில் வந்து ஒரு லைட் சிஸ்டம் இல்லை. என்டார்க்கில் கூட லைட் இருக்குது, நாங்கள் வச்சுருக்கோம் என்டார்க்கு. பட் இதில் வந்து லைட் சிஸ்டம் கிடையாது. 3 மைனஸ் இருக்குது. ஒன்று ஹசார்ட் லைட் இல்லை. அதே மாதிரி சீட்டுக்குள்ள நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸில் லைட் ஒன்று கிடையாது. அதே மாதிரி பாஸ் லைட் கிடையாது. அந்த பாஸ் லைட் அடிப்போம், அந்த லைட் வந்து கொடுக்கல. இங்கே வந்து சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபோன் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மொபைல் மூலயமா கனெக்ட் பண்ணோம், அதுக்கும் ஆப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அது வேணால் டிஸ்கிரிப்ஷன்லாம் போடுறேன். ஆக்சசரிஸ் என்னன்னா இதோட ஆக்சசரிஸ் போட்டிருக்கோம். இது ஒரு ஃபுட் ரெஸ்ட்டு ஆக்சசரிஸ். இது நீங்கள் வேணால் போட்டோம்னா நாங்கள் போடலாம். யூடியூப் இன்கமில் நம்ம ஸ்கூட்டர் வாங்கிட்டோமா இல்லையா? இந்த வண்டி யார்? இந்த வண்டி எங்கள் அண்ணனோட வண்டிங்க. யூடியூப் இன்கமில் நம்ம வாங்கலாம், கூடிய சீக்கிரம் வாங்கிடலாம் வண்டி. இந்த வண்டியோட அவுட்டர் லுக் இப்படி தான் இருக்கும். நம்மளோட இன்கம் பற்றி போட்டு தான் வந்திருக்கேன். அது ஜஸ்ட் ஒரு ஃபண்ணுக்காக போட்டிருக்கேன். ஆக்சஸ் 125ல் உங்களுக்கு எதனா ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த வண்டியோட நைட் ரைட் நான் வந்து போயிருக்கேன். லைட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது, வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, எல்லாமே வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். கூடிய சீக்கிரம் வந்துடும் வீடியோ. அது மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு ஃபண்ணுக்காக தான் போட்டால் கூடிய சீக்கிரம் அப்படி முடிஞ்சால் வாங்கிட்டு இதே சேனல் அப்லோட் பண்ணிடுறோம். பை பை, see you.